காலத்துக்கு நல்லா எவ்வளவு காலம் மட்டும் பிரியாணிக்கு போடுறது அது வேகி போடலாம் புள்ள என்ன பிஸ்கெட்டை முடிச்சிட்டியா? ஓமோ அப்போ அது நீ பிஸ்கெட் முடிக்கிறல பார்க்கா என்னம்மா வீடெல்லாம் கழுவியாச்சு உள்ளுக்கு வந்து பார்க்க போறிய எப்படி? வெல்கம் டு ஜொலி பிளாக். நான் உங்கள் சாரு. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கள்ட வீட்டை தான் நிற்கிறேன். அதாவது வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து எங்களோட பழைய வீட்டை வந்து சுத்திகரித்து இன்றைய தினம் வந்து கழுவ போகிறோம். இப்போ கூட நேரம் வந்து மதிய நேரம். நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் அலுவலகம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நாடி தாங்க அனுவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தரப்போன்னு சொன்னால் நான் சொன்னேன் வேணாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இதை மாத்திரம் செய்ய சொல்லி சொன்னேன். என்னென்னா உங்களோட ரூமை வந்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணால் சரி. அதாவது வந்து இந்த பொருட்கள் எல்லாம் விடாம அடுத்து ஒதுக்கினா சரி. மிச்சம் மீதியான எல்லாத்தையுமே வடிவாக நீட் பண்ணி செய்யமென்று சொல்லி ஆகவே தான் இன்றைக்கு வந்து காணொலியாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடையதான இந்த நாங்கள் இருக்கிற வாடகை விட்டு இன்றைய தினம் வடிவாக கழுவி சுத்திகரிக்க போகிறோம். ஸோ அதைத்தான் இன்றைய காணொலியாக பார்க்க போகிறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் முதலாவதான் இந்த ரூம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம். ஐயோ பாருங்க அனுபவம் திங்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் போட சொல்லி ஒரு குட்டி வந்து நல்ல நித்திரை அடிச்சுட்டு இருக்குது. இந்த ரூமை மட்டும் இருக்காங்க இந்த பொருட்களை எடுத்து வச்சுட்டு இருந்தா சரி. ஏன்னா தும்பு கட்டையுமா கட்டி கூட்டுறாங்க. ஓமா ஆமாம் எல்லாம் சொன்னா சரி இருப்பா. நான் நல்லா நிற்கும் போதுதான் பார்த்தேன் மிஸ்டர் ஸ்மெல்லாம் கட்டி தந்தாரு. மாமா கட்டி தந்தாரு. மாமா கட்டி தந்தாரு. பெட்ஷீட்ல காட்டினா சொப்டா இருக்குங்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் காலத்துக்கு நல்லா எவ்வளவு காலம் மட்டும் பிரியாணிக்கு போடுறது அது வேகி போடலாம் ஃபுல்லா போடலாம். அப்ப கூட இப்ப இதுலதான் அப்ப இந்த அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஆனாலும் இரவும் பகலும் முறை விழிப்பு கொஞ்சம் தம்பிக்கு முறுக்கு முறுக்கு சரி சரி. இப்ப நாங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்க வச்சு போட்டு தும்பு கட்டை வந்து கூட்டி போட்டு கழுவுவோம். இப்ப நான் வந்து இதுக்குள்ள இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில வைக்க இந்த சிங்கப்பூர் மாறியானு நேற்று நம்ம ஒரு பிரான்ஸ் அக்காட ஒரு அட்வைஸ் கேட்டவொன்னு நல்ல வெளிநாட்டு பெண்கள் வந்து எப்படி குழந்தை கிடைச்ச காலத்திலே சேர்க்கணும். இன்னைக்குமே அந்த அப்படியான கதையில கேட்டோம் வந்து எங்களை அறியாமே நல்ல ஒரு பலன் உண்டு வருமே. இங்க வந்து இவ்வளவு பரிகரிப்புகள் எல்லாம் பார்க்குற சொல்றது கவனமாக இருக்கு. அங்க வந்து குழந்தை பிறந்த அடுத்த நாட்களே அவங்க பேர் சேர மட்டும் இல்லாம எல்லாம் சொல்லிச்சு. நம்ம இந்த கை கால் பிடிக்கிறது சாப்பாடு நேற்றுலாம் கட்டுறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் வெளிநாட்டுல போய் வளர்த்துட்டு வரலாம் அப்படி மாதிரிலாம் இருந்துச்சு. அப்ப பாருங்க அங்கேயும் அந்த அவங்களும் பெண்கள் தான் நாங்களும் பெண்கள் அப்படி இருக்கும்போது அப்ப அதனால தெரிஞ்ச நாள் தான் நான் அவங்களை துண்டு தடி பிடிச்சு கூட்டிட்டு நிற்கிறேன். ஓ போஸ்ட் பேட் நம்பிக்கப்படும். ஓ வேற எழுத்து கலக்கலாம். ஏஞ்சு வா வீடு வா. வா ஓடி வா.
எல்லாம் கூட்டியாச்சுண்ணா எல்லாம் கூட்டியா எல்லா பகுதியும் கூட்டியாச்சு எல்லாம் மண் எல்லாத்தையும் மொழியில அரைச்சி போட்டு அப்படியே கோஸ்டர் பிடிக்கும் கழுவ போகிறோம். மண்ணை தட்டி விட்ட மண்டா ஃபுல்லா கழுவுறது சுகமா இருக்கும். சும்மா இருக்கும். ஓ அவ்வளோ பெருசா ஊற்றி இல்லை. ஒரு வேலைக்கெல்லாம் கழுவினாங்கள் தான். அப்போ நான் கையை ஊற்றி எல்லாம் இல்லை கழுவ பண்ணல பார்த்தீங்கன்னா டீ போட்டு சொல்லி வச்சிருக்கா டீ போட்டு வச்சிருக்கேன். ஓகே எல்லாமே கூட்டி முடிஞ்சது. அதுக்கப்புறமா அடுப்பில் தண்ணியை பிடிச்சி கழுவ வேண்டியதா. ஊற்றி போட்டு அப்படியே உறைஞ்சி விட சரி ஊற்றி காலி ஆகிடும். வேலை போட்டுட்டோம். பொட்டுவது பட்டு தண்ணி வரைக்கும் நான் போடுறேன். கழுவி முடிஞ்சது. உங்கள்ட அறை இதெல்லாம் கழியாச்சு. வழிப்பேர் வந்து புது வீட்டுல தானே இருக்குது. அப்ப எல்லாத்தையும் கழுவி முடிய அதை எடுத்துக்கொண்டு சொன்னா வலிப்பேர் அதனால வலிச்சிடலாம். ஆனா
ஓ கொஞ்சம் கலையாத்தான் இருக்கு பாமாக்களை பார்க்க பாமன்னு சொன்னா சரி ஸ்ட்ராங்கா டீ எல்லாம் போட்டு தருவோம் அது சுண்டா கணிசியாக்கால ஸ்ட்ராங்கா போடுங்க சரிதான் நீங்க நிக்கிற பாட்டன்னு நாங்க கழுவி முடிஞ்சது பாத்தீங்களா பாட்டு என்ன செய்றீங்களே விளையாட வீடு கழுவ வரையில ஆ என் குதிரை ஆடுறான் எஞ்சி குட்டி என்ன செய்யுது பட்டமேத்த புறாவாமோ எஞ்சுமா வீடெல்லாம் கழுவியாச்சு உள்ளுக்கு வந்து பார்க்க போறிய எப்படி சூப்பராக இருக்கண்டு ஆ டீயும் குடிக்கலையே இந்த குஞ்சமார் கட்டி விட்டது ஏன் அம்மா அப்படி கட்டி விட்டவா வடிவா இருக்கு ஆ பூ பூத்துருக்குதோ இந்த தம்பி என்னுடைய வெக்கப்படுறார் ஆ சரி அப்போ இருங்கோ இது கழுவுறோம் பார்த்தீங்களோ கட்டில் என்னுடைய ஃபேவரட் கட்டில் பானியத்தான் எஸ் சின்ன வலிக்கு வந்துருங்க கழுவி முடிஞ்சு ஓ பிரச்சனை இல்லை நீங்கள் டீயை தந்தீங்கண்டா சரி எங்களுக்கு ஓ டீ ஓ என்ன ஃபேன் இது எமர்ஜென்சி போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எமர்ஜென்சி போர்டு போய் கொண்டிருக்கேன் இப்போ இவருடைய இருப்பிடத்திற்கு உங்களை கொண்டு வந்தாச்சு ஓகே இப்போ டீ போட்டு கொண்டு வர்றேன் இருங்க ம் சூப்பராக இருக்கு ஆ ஓமோ வீடெல்லாம் கழுவி நான் களைச்சி போட்டேன் பென்சியாக்கா வந்து சூடாக எல்லாருக்குமா டீ போட்டு தந்திருக்கா டீன்ற அளவை பார்க்க தெரியுமாட இத்தனை பேர் இப்போ நிற்கிறோமோன்னு சொல்லி இருந்துன்னா ஒரு குரலும் கேட்கல அதே டைம் யாருமே வீடியோவில் காண்பிக்கவும் இல்லை எல்லாருக்குமா சூடாக வந்து பிஸ்கெட்டும் டீயும் போட்டாச்சு அப்புறம் ஸ்பெஷலி நான் தான் கூட வேலை செய்தாண்டு நல்ல ரேஞ்ச குட்டி ஓகே கேட்கணும் எனக்கு சரியா பசிக்குது ஓ நீங்க டீ எடுங்க பசிக்குது அப்ப பசி வெயிட் பண்ண கூடாது அப்ப நான் இதையும் குடிக்க ஐஸ்கிரீம் குடிக்கிறியா
என்ன பிஸ்கெட்டை முடிச்சிட்டியா? ஓமோ அப்போ அது நீ பிஸ்கெட் முடிக்கிறதில்ல பக்கா. சரி சாப்பிடுங்க. இப்போ தோச்சி சாப்பிட்றேன். இப்படி குட்டியான இடத்துல வச்சுட்டா என்ன செய்யும்? விழுந்துட்டா கிளாஸில் உடைஞ்சிடும். சரியா? சரி விடாம துப்பிடிங்க. நல்லா தான் இருக்குட்டி. 10 கரையும் சோறும் சாப்பிட மாதிரி இருக்கும். அப்பா இதே மாதிரி 2 மடங்கு வந்து சில்வர் ஜோக்கு கேன்ஸ்டாக குடிக்கிறேன். 3 ஐயோ முடியலை. இதுதான் அளவு. நிறைய வேலை செய்த நாடி எனக்கு சாக்லேட் ஓகே கேக் வேணாண்ணா வேணாம். வருதா? இனிமே மண்டி டீ குடிக்கிறேன். குடி குடி. நல்ல கூலாக எல்லாரும் நல்ல சுட சுட டீ குடிச்சிட்டு வைப்பாங்க. அது வேண்டிட்டு இருக்காங்க. வேணுமா? அப்படியா? படிங்க ஓடிங்க. நல்லா இருக்கு வயசு. பாட்டெல்லாம் படிக்க நல்லா இருக்கு. ஓ இரவில் தம்பி படிக்கும் பாட்டு, பகலில் நீங்கள் படிங்க. 2 நல்லா இருக்குண்ணே. வீடெல்லாம் கழுவியாச்சுது, கழுவி முடிச்சாச்சு. அதுதான் இந்த தினம் அந்த ஹோம் வாஷ் பிளாக்காக போய் நாட்களுக்கு அப்புறமா நாங்கள் இருக்கிறதான இந்த வீட்டை வந்து கழுவி சுத்தியாச்சு தான் ஒரு காணொலியாக பயந்து கொண்டோம். அதே டைம் வந்து அனுஷ்டாக்கா போட்டு தான் அதில் சூப்பரான டீயும் குடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இன்னும் நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த தினம் நாங்கள் ஃபுல்லாக பிஸி. ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சார். பாய்.